Hello friends, இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா how to become a Salesforce developer இல்லனா admin. So Salesforce அப்படினா என்ன? So Salesforce admin ரோல்னா என்ன? Salesforce developer ரோல்னா என்ன? இதுக்கெல்லாம் எவ்வளவு salary package தராங்க அப்படினு Salesforce பத்தின ஒரு complete details தான் பார்க்க போறோம். So நீங்க Salesforce குள்ள போகணும்னு நினைக்கிறீங்க, Salesforce admin-ஆ developer ஆகணும்னு நினைக்கிறீங்க. பட் Salesforce-னா என்ன? அதோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கற பத்தின விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம till end வரையும் பாருங்க. என்னோட நேம் நவீன். நான் more than 1+ years IT-ல HR-ஆ வர்க் பண்ணிட்டு இருக்கேன். So என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ரெகுலராக வீடியோஸை நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் ஐடிக்குள்ளே வரணும்னு நினைக்கிறீங்களா, ஐடியில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சேம் டைம் நம்மளோட சேனலில் ஐடி ஹிடன் ரோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போய் ஹோமில் பார்த்தீங்கன்னாவே அதில் நிறைய ரோல்ஸ் ரெகுலராக போட்டுகிட்டே வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த சீரீஸில் இது ஒரு 3rd சீரியஸ். ஸோ ரெகுலராக நிறைய சீரியஸாக இனிமேல் ஒவ்வொரு ரோலை பற்றியும் டீட்டெயில்டாக போடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி இன்னும் நிறைய ரோல்ஸை பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஐடி மோட் ஐடி ஹிடன் ரோல்ஸ் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. அது எனக்கு இன்னும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சு அடுத்தடுத்த ஐடி ஹிடன் ரோல்ஸை பற்றி போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நிறைய பேர் சும்மா ஜாவா பைத்தன் இந்த மாதிரி மேலாப்பில் தெரிய ரோல்ஸே போய் ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அதை தாண்டி இந்த மாதிரி ரோல்ஸும் எக்கச்சக்கமாக இருக்குது, அதுக்கு சேலரியும் அதிகம் தான். ஸோ அந்த மாதிரி ஹிடனாக இருக்க நிறைய ரோல்ஸை பற்றி நம்ம பேசுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சேல்ஸ்ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ்ஃபோர்ஸ் அப்படிங்கிறது சிஆர்எம் மீன்ஸ் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் ஒரு டூல். ஓகேங்களா. சேல்ஸ்ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் முழுக்க ஒரு கிளவுட் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சேல்ஸ்ஃபோர்ஸ் பார்க்க முன்னாடி பேசிக்காக கிளவுட் பிளாட்ஃபார்ம்னா என்ன, அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ கிளவுட் பிளாட்ஃபார்ம்னா வேற ஒன்றும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு விஷயத்தை ஃபோனில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், திடீர்னு ஃபோன் தொடஞ்சிருது, இல்லை ஃபோனில் இருக்க டேட்டாலாம் எரேஸ் ஆகிடுது, அந்த டேட்டாவும் போயிடும். ஓகேங்களா. பட் அதுவே கிளவுட் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நிறைய சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் ஒன் ஆஃப் த சர்வீஸ் பார்த்தீங்கன்னா கிளவுட் ஸ்டோரேஜ். இப்போ அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பெரிய பல்க் ஸ்டோரேஜ் யூனிட்டே வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு விஷயத்தை கிளவுட் மூலியமா ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா அது இன்டர்நெட் மூலியமா அவங்களோட ஸ்டோரேஜ் செக்ஷன்ல போய் அது ஸ்டோர் ஆயிக்கும். நமக்கு எப்ப தேவைனாலுமே சரி நாம அங்க இருந்து இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது எங்கேயுமே மிஸ்ஸே ஆகாது. அவங்களும் அவங்களோட கிளவுட் ஸ்டோரேஜ் ரொம்ப சேஃபான ஒரு இடத்துல தான் வச்சுருந்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஒரு விஷயத்தை மிஸ் ஆகாமல் அந்த டேட்டாவை தொலையாமல் பார்த்துக்கிறதுக்கு மோஸ்ட்லி இப்போ கிளவுட் நிறைய இடத்துல யூஸ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கூகுள் டிரைவை கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே கூகுள் டிரைவில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஃபோனே தொலைஞ்சிருச்சுனாலும் இன்னொரு ஃபோனை நம்ம மெயில் ஐடி லாகின் பண்ணி நம்ம கூகுள் டிரைவை போட்டோம் அப்படின்னா நம்ம கூகுள் டிரைவில் என்னென்ன ஃபோட்டோஸ்லாம் போட்டு வச்சிருக்கோமோ அது எல்லாமே வரும். இது எப்படி பாசிபிள்னா அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே கிளவுட் ஸ்டோரேஜ் மூலிமா அங்கே போய் ஸ்டோர் ஆகிக்குது. ஸோ நம்ம அந்த மெயில் ஐடியை போட்டோன்னே இன்டர்நெட் கனெக்ஷன் மூலிமா அந்த மெயில் ஐடிக்குள்ளே என்னென்ன ஃபோட்டோஸ் இருக்கோ அது எல்லாமே நமக்கு ஸ்டோர் ஆகுது. ஸோ நமக்கு எப்படி ஃபோட்டோவை ஸ்டோர் பண்ண கூகுள் டிரைவ், அந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ் அவங்களோட சிஆர்எம்மை மேனேஜ் பண்ணுறதுக்கு பெரிய கிளவுட் கம்பெனிஸை நோக்கி போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பெரிய கிளவுட் கம்பெனிஸ்லாம் என்ன இருக்குன்னா, இப்போ அமேசான் பார்த்தீங்கன்னா அவங்க ஓனாகவே AWS அமேசான் கிளவுட் சர்வீஸ்னு சொல்லி அவங்க ஒரு கிளவுட் சர்வீஸ் வச்சுருக்காங்க. கூகுள் பார்த்தீங்கன்னா GCPன்னு சொல்லி கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம் சொல்லி அவங்க ஒரு கிளவுட் பிளாட்ஃபார்ம் வச்சிருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர்னு சொல்லி அவங்க ஒரு கிளவுட் பிளாட்ஃபார்ம் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ் அவங்க கிளவுட் பிளாட்ஃபார்ம் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நார்மலாக இருக்க கம்பெனிஸ் அந்த கிளவுட் பிளாட்ஃபார்மை போய் யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா, அவங்களோட சிஆர்எம்க்கு. ஸோ அதே மாதிரி தான் சேல்ஸ்ஃபோர்ஸும் பார்த்தீங்கன்னா என்டையராக ஒரு கிளவுட் பிளாட்ஃபார்ம். அமேசான் ஆகட்டும் மைக்ரோசாஃப்ட் ஆகட்டும் அவங்க நிறைய விஷயம் பார்த்துருக்காங்க. அதோட சேர்த்து இந்த கிளவுடையும் பார்த்தீங்கன்னா அவங்க லான்ச் பண்ணி சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த சேல்ஸ்ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா என்டையர்லி முழுக்க கிளவுட் பேசிஸான சர்வீசஸ் மட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த சேல்ஸ்ஃபோர்ஸ் கிளவுட் பிளாட்ஃபார்மை நிறைய பெரிய கம்பெனிஸும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஸ்பாட்டிஃபை ஆகட்டும், ரெட் பஸ்ஸு, பிலிப்ஸ், கேனான் இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸு இந்த சேல்ஸ்ஃபோர்ஸ் கிளவுட் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி அவங்களோட கஸ்டமர்ஸ் டேட்டா நிறைய விஷயத்தை கிளவுடில் ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. இந்த சேல்ஸ்ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசன்ட் 5 இயர்ஸில் ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. இதுக்கான டிமாண்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரு கேண்டிடேட்டுக்கு 20 to 25 LPA வரையுமே தரத்துக்கு மார்க்கெட்டில் ரெடியாக இருக்காங்க. ஒரு ஈக்குவல் டு ஜாவா டெவலப்பருக்கு தர அளவுக்கான ஒரு சேலரியை கொடுக்குற அளவுக்கு இப்போ மார்க்கெட்டில் இதுக்கான டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் இதை பற்றின விஷயங்கள் மோஸ்ட்லி யாருக்கும் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியுது சேல்ஸ்ஃபோர்ஸ் பற்றி, பட் இன்னும் ரொம்ப ரீச் ஆகலை. ஸோ அதான் நம்ம ஹிடன் ஐடி ரோல்ஸில் இன்றைக்கி இதை பற்றி கிளியராக பேச போகிறோம். ஸோ இந்த சேல்ஸ்ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இங்கே 2 கேட்டகரி ஆஃப் ஒர்க் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா சேல்ஸ்ஃபோர்ஸ் அட்மின்னு சொல்லி ஒரு ரோல் இருக்குது, ப்ளஸ் சேல்ஸ்ஃபோர்ஸ் நீங்கள் டெவலப்பராக போகலாம். ஸோ சேல்ஸ்ஃபோர்ஸ் அட்மின் அண்ட் டெவலப்பர் இந்த 2 ரோல் யார் போகலாம்
போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Salesforce அட்மினுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக கோடிங் நாலேஜ் எதுவுமே தேவை கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு நான் ஐடி பேக்ரவுண்ட்லேருந்து வரீங்க, ஒரு கோடிங்லாம் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த Salesforce அட்மின் ரோலுக்கு போகலாம். இந்த Salesforce அட்மின் ரோல் Salesforce டெவலப்பரோட கொஞ்சம் சேலரி கம்மி தான், பட் ரொம்ப கம்மி கிடையாது. உங்களுக்கு இல்லை கோடிங்லேயே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் Salesforce டெவலப்மெண்ட் பார்ட்டில் போகலாம். Salesforce டெவலப்மெண்ட்டோட பேசிக்கு நீங்கள் ஜாவாவோட பேசிக்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அது அந்த வீடியோவில் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு Salesforce அட்மினை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த Salesforce அட்மின் என்ன பண்ணுவாங்க, அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் லேர்ன் பண்ணிட்டோம்னா ஒரு Salesforce அட்மினாக ஆகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நார்மலாக இருக்க அட்மின் ரோல் மாதிரி இந்த Salesforce அட்மினும், பட் நார்மல் அட்மின்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இந்த Salesforce, இந்த ஸ்பெசிஃபிக் Salesforceல இருக்க அட்மினுக்கு சேலரி பேக்கேஜ் ரொம்பவே அதிகம். ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு ஒர்க் பேசிக்காக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டெவலப்பர் ஒரு ஆப்பை நல்லா ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் இப்போ ரெட் பஸ்ஸே எடுத்துக்கலாமே. ரெட் பஸ்ஸில் இப்போ டெவலப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பஸ்ஸஸ் எல்லாமே இருக்க மாதிரி ஆப்ஷன்ஸை ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ அந்த பஸ்ஸில் ஒரு சின்ன மாடிஃபை பண்ணணும், ஒரு சீட்டை ஆட் பண்ணணும், இல்லை டிரைவர் இன்னைக்கு இவர் வராருங்கிற விஷயத்தை ஆட் பண்ணணும், இல்லை கஸ்டமருக்கு ஏதாச்சும் ஒரு எஸ்எம்எஸ் போர்டில் ஒரு இஷ்யூ இருக்குன்னா அதை சரி பண்ணணும், இல்லை அந்த ஒரு விஷயத்தை ஆட் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன 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 ஒர்க்கு ஃபுல்லாக நியூவாக டெவலப் பண்ணாமல் ஆல்ரெடி டெவலப் பண்ண ஒர்க்கை ஆட் பண்ணுறதோ இல்லை ரிமூவ் பண்ணுறதோ, இந்த மாதிரி ஒர்க்கை பார்த்தீங்கன்னா Salesforce அட்மின் அப்படின்னு இந்த ரோலில் இருக்கவங்க பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த Salesforce அட்மின் ஆகிறதுக்கு நீங்கள் மோஸ்ட்லி என்னென்ன மாதிரி விஷயத்துலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆப்ஜெக்ட், ஃபீல்ட்ஸ், ஒர்க் ஃப்ளோ, ப்ராசஸ் பில்டர், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதெல்லாம் டெக்னிக்கலான ஒரு விஷயம். நீங்கள் உள்ளே படிக்க போக 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 இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க. ஸோ நான் கோடிங் ஜாபில் பார்த்தீங்கன்னா இந்த Salesforce அட்மினுக்கு ரொம்பவே சேலரி அதிகமாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி அதர் நான் கோடிங் ஜாப்ஸை கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ நீங்கள் நான் ஐடி பேக்ரவுண்டில் இருக்கீங்கன்னா இந்த Salesforce அட்மின் ரோலை ட்ரை பண்ணுங்கள். அதே சேம் டைம் Salesforce டெவலப்பரை பார்ப்போம், அதிக டிமாண்ட் அதிக சேலரி தரத்துக்கும் இப்போ கம்பெனி சைடில் ரெடியாக இருக்காங்க. நானே பார்த்தீங்கன்னா 3+ இயர்ஸ் Salesforce டெவலப்பருக்கு ஒர்க் பண்ணேன். வெறும் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும், 15 LP வரையும் எங்களுக்கு பட்ஜெட் இருந்தால் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ 3 இயர்ஸில் 15 LP தரக்கூடிய அளவுக்கு இந்த Salesforce டெவலப்பருக்கு அப்போவே ஒரு 6 months பிஃபோர் நான் ஒர்க் பண்ணுறப்பவே டிமாண்ட் இருந்தது. இப்போ ரொம்ப அதோட அதிகமாகவே டிமாண்ட்ஸ் இருந்துட்டு இருக்கு. அண்ட் தென் இந்த Salesforce டெவலப்பர்ஸ்லாம் என்னென்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதே ரெட் பஸ்ஸே எடுத்துக்கலாம். இப்போ ரெட் பஸ் எடுத்திங்கன்னா இல்லை இப்போ பஸ்ஸஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ இல்லை ட்ரெயின்ஸோ இல்லை ஃப்ளைட்ஸோ புதுசாக ஆட் பண்ணியிருப்பாங்களா, அப்போ ஆட் பண்ணுறப்போ Salesforceோட கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ரெட் பஸ்ஸில் இருக்கவங்க Salesforce டெவலப்பர்ஸ் மூலியமாக புதுசாக அந்த விஷயங்களை டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி புதுசாக ஒரு விஷயத்தை டெவலப் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு இந்த Salesforce டெவலப்பர்ஸ் யூஸ் ஆவாங்க. ஸோ மற்ற டெவலப்மெண்ட்ஸை தாண்டி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய பேர் பைத்தான் டெவலப்பர் படிக்கிறத பார்க்க முடியுது. ஸோ அப்படிங்கிறத தாண்டி இதுக்கு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அதிகம். பிகாஸ் எப்படி சொல்கிறாங்க, இப்போ பைத்தானுக்கு இப்போ ஒரு 5 ஓப்பனிங்க்கு 100 பேர் வராங்க அப்படின்னா இந்த Salesforce 5 ஓப்பனிங்க்கு 30 to 50 பேர் தான் வருவாங்க. டிமாண்ட் அதிகமாக இருக்கனால நீங்கள் ஸ்கில் நார்மலாக இருந்தாலுமே ஈஸியாக செலக்ட் ஆகிட முடியும் கைஸ். ஓகேங்களா? அண்ட் தென் இந்த Salesforce டெவலப்பர்ஸ் என்னென்ன மாதிரிலாம் படிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் ஜாவாவோட விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அதை தாண்டி Salesforce அட்மினுக்கு என்னென்ன விஷயம் தெரிஞ்சிருக்கணும் அதையும் தெரிஞ்சிருக்கணும். அதை தாண்டி Salesforce டெவலப்மெண்ட்டுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக டேட்டா டைப்ஸ், டிக்ளரேஷன், அப்பெக்ஸ் ட்ரிகர் அண்ட் சம் ஆஃப் த ஆட்டோமேஷன் டூல், இதெல்லாமே டெக்னிக்கலான வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் டே பை டே படிக்க என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு Salesforce டெவலப்பராக ஆயிட முடியும். அண்ட் தென் Salesforce டெவலப்பருக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஒரு 6 months முன்னாடி ஒர்க் பண்ணுறப்பவே 3 years எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு 15 LP வரையும் போகலாங்கிற மாதிரி பட்ஜெட் வச்சு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் பேசிக்காக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாவே 25 LP கொடுக்கறதுக்கு நிறைய கம்பெனிஸில் ரெடியாக இருக்காங்க. அந்த அளவுக்கு டிமாண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு அதிகமாக இருக்குது. ஜாவா டெவலப்பர்ஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய டெவலப்பர்ஸ் எவ்வளோ சேலரி வாங்கலாம் அந்த அளவுக்கு ஈக்குவலாக இந்த Salesforce டெவலப்பரும் சேலரி வாங்கியிருக்காங்க. பட் இந்த Salesforceை பற்றி மோஸ்ட்லி யாருக்கும் பெருசாக வெளியில் தெரியறதில்ல. ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கு, அதான இன்னும் நிறைய பேருக்கு தெரியாதனால தான் இந்த ஹிடன் ஐடி ரோல்ஸ் சீரீஸில் நாம் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த Salesforceோட லேர்னிங் பார்த்து பார்த்தீங்கன்னா எப்பயும் சொல்கிற மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டாக ஸ்டார்ட் அப்பில் யூடியூப்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு அப்புறமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா போகலாம். மற்ற க்ளவுட் பிளாட்ஃபார்மை தாண்டி Salesforce பார்த்தீங்கன்னா அவங்க லேர்னிங்க்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா ஓனாகவே Trailhead அப்படிங்கிற வெப்சைட் மூலிமா Salesforce பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் விஷயங்களை போட்டிருக்காங்க. நீங்கள் அதில் Salesforce பார்த்தீங்கன்னா A to Z எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். சர்டிஃபிகேஷன் நீங்கள் அதிலே பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா?
ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா யூடியூப் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபீஷியலாகவே சேல்ஸ்ஃபோர்ஸ்னு ஒரு யூடியூப் சேனலே வச்சுருக்காங்க. அதை தாண்டி ப்ரைவேட் தனி சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா அப்பெக்ஸ் ஆர் சேல்ஸ்ஃபோர்ஸ் ஹல்க்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேனல்ஸ் ரெஃபர் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா படிக்கலாம். அதுக்கப்புறமே நீங்கள் நிறைய கோர்சஸ் இல்லை கோச்சிங் இன்ஸ்டியூஷன் சேர்ந்து நீங்கள் படித்து மூவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லேர்னிங் பாத்தில் நீங்கள் மூவ் பண்ணுங்கள். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஓன் சர்டிஃபிகேஷன் வச்சுருக்காங்க. சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா $200 வருது. $200 ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 18K வரும். ஸோ 18K கொடுத்தீங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேஷன் முடிச்சிட முடியும். ஸோ சர்டிஃபிகேஷன் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸாக இருக்க போய் கொஞ்சம் ஜாப் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் சேல்ஸ்ஃபோர்ஸோடைய ரோட் மேப். ஸோ சேல்ஸ்ஃபோர்ஸ்னால் என்ன, அது க்ளவுட் பிளாட்ஃபார்மில் எப்படி ஒர்க் ஆகுது, அட்மின் டெவலப்பர்ஸ்லாம் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, பேக்கேஜஸ் எவ்வளோ அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஹிடன் ஐடி ரோல்ஸ் நிறைய போடணும் அப்படின்னா நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்புறம் ஒரு லைக் பட்டன் தட்டி விடுங்க. இந்த வீடியோ நீங்கள் டில் எண்ட் வரையும் பார்த்துக்க. தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ். திஸ் இஸ் யுவர் HR நவீன் சைனிங் ஆஃப்.